நண்பர்களே, நமது கதைப்போமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போதுதான் நமது சேனல்ஸ் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமோ புத்தா. நண்பர்களே, நாம் ஏன் எப்போதும் இல்லாத ஒன்றைப் பற்றி கவலைப்படுகிறோம்? இருக்கும் விஷயங்களில் உண்மையான மகிழ்ச்சி மறைந்திருப்பதை அறியாமல் இருக்கிறோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் கண்களை திறந்து பார்த்தால் நாம் துக்கமாக உணர்வதை விட அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்க பல காரணங்கள் இருப்பதைக் காணலாம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்லப் போகிறேன். இது உங்கள் மனக்கண்களை திறப்பது மட்டுமல்லாமல் இன்பமும் துன்பமும் உங்கள் வெளி சூழ்நிலையை பொறுத்து இல்லை, மாறாக உங்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது என்பதையும் கற்பிக்கும். ஒரு ஏழை குடும்பி பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையில் எப்போதும் துக்கமாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு புத்த பிக்கு உண்மையான இன்பம் எங்கு காணப்படுகிறது என்று அவனுக்கு கற்பித்தார். எனவே நண்பர்களே, இந்த கதையை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், மேலும் உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலையும் புதிய சிந்தனையையும் உருவாக்கும். கௌதம புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட இந்த விலைமதிப்பற்ற கதையை தொடங்குவோம். அநேக காலத்திற்கு முன்பு ஒரு நகரத்தில் ஒரு ஏழை குடும்பி வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதெல்லாம் ஒரு பணக்காரனை கண்டாலும் மனதில், கடவுளே, நீ ஏன் என்னை இவ்வளவு ஏழையாக படைத்தாய்? இந்த பணக்காரர்களைப் பார், அவர்கள் எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறார்கள், வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். நான் ஒருவன் ஒவ்வொரு நாளும் ஒரு பைசாவுக்காக ஏங்குகிறேன். என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. இவர்கள் பணத்தை வீணடிக்கிறார்கள். கடவுளே, என்னையும் பணக்காரனாக்கு என்று சொல்வான். ஒரு நாள் அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு புத்த பிக்கு அவன் அருகிலிருந்து கடந்து சென்றார். அந்த பிக்கு ஏழை மனிதன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அந்த புத்த பிக்கு அவனிடம், என்னப்பா, ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய்? ஏன் இவ்வளவு துக்கமாக தோன்றுகிறாய்? ஏதாவது கஷ்டமா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், குருதேவா, நான் மிகவும் துக்கமாக இருக்கிறேன். நான் மிகவும் ஏழை. சாப்பிடுவதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. நான் ஒவ்வொரு பைசாவுக்காகவும் ஏங்குகிறேன். இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். நான் பணக்காரனாக விரும்புகிறேன். குருதேவா, நான் விரைவில் பணக்காரனாக மாறவும் எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் இருக்கவும் ஏதாவது வழி சொல்ல முடியுமா என்று கேட்டான். அந்த மனிதனின் இந்த வார்த்தைகளை கேட்ட புத்த பிக்கு அவனை உற்று நோக்கினார். பிறகு அவனிடம், ஐயா, என்னுடன் வா என்று கூறி அந்த ஏழை குடியானவனை ஒரு பணக்காரனின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அந்த பணக்காரனின் வீட்டைக் கண்டு ஏழை குடியானவன் மலைத்துப் போனான். அந்த ஏழை மனிதன் பிக்குவிடம், குருதேவா, இவ்வளவு பணக்காரனாக இருக்க நான் எதையும் செய்வேன். என்னிடம் இவ்வளவு பணம் இருந்தால் என்ன ஒரு ஆனந்தம்! இந்த வீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ என்று சொன்னான். அப்போது பிக்கு புன்னகைத்து அந்த ஏழையிடம், அதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு பிக்கு அந்த மனிதனை அந்த வீட்டின் உரிமையாளரிடம் அழைத்துச் சென்று அந்த பணக்காரனிடம், உன்னிடம் இவ்வளவு செல்வமும் ஒரு பிரம்மாண்டமான வீடும் அனைத்து வசதிகளும் இருக்கிறதே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் சற்று சோர்வாக, குருதேவா, என்ன சுகம்? செல்வம் இருந்தால் மட்டும் சுகம் வந்துவிடுமா? நான் பிறப்பிலிருந்தே குருடன். ஒரு குருடனின் வாழ்க்கையில் சுகம் எப்படி வரும்? கண்கள் உள்ளவர்கள்தான் சுகிகள். இந்த உலகத்தை பார்க்க முடிந்தவர்கள், அதன் அழகை கண் நிறைய பார்க்க முடிந்தவர்கள். குருதேவா, எனக்கு ஒரு சில கணங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் போதும். நான் குறைந்தபட்சம் என்று கூறிக்கொண்டிருந்தான். ஒருமுறை என் பெற்றோரையும் என் உறவினர்களையும் பார்க்க வேண்டும். அதற்காக என் செல்வங்கள் அனைத்தையும் இழக்க நேரிட்டாலும் நான் தயாராக இருக்கிறேன். என்னைப் போல் துன்பப்படுபவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். கடவுளே, ஏன் என்னை குருடனாக்கினாய்? அப்போது அந்த புத்த பிக்கு அந்த ஏழை குடியானவனை சுட்டிக்காட்டி, உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீ விரும்பினால் உன் கண்களை மட்டுமே கொடுத்து இந்த குருடனின் செல்வங்கள் அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு நீயும் பணக்காரனாகி விடுவாய். நீயும் மகிழ்ச்சியாகி விடுவாய். உனக்கு உன் மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த குருடனுக்கு அவன் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார். அதற்கு அந்த ஏழை குடியானவன், இல்லை இல்லை குருவே, என்ன சொல்கிறீர்கள்? கண்கள் இல்லாமல் பணக்காரனாக நான் என்ன செய்வேன்? இல்லை குருவே, என் கண்களை நான் கொடுக்க மாட்டேன் என்றான். அப்போது அந்த புத்த பிக்கு அந்த ஏழை குடியானவனிடம், ஒரு முறை மீண்டும் யோசித்துக்கொள். இவ்வளவு நல்ல வாய்ப்பு உனக்கு மீண்டும் கிடைக்காது என்றார். அதற்கு அந்த ஏழை குடியானவன், உங்களிடம் வேறு வழியிருந்தால் சொல்லுங்கள்.
இல்லையெனில் நான் என் வீட்டிற்குச் செல்கிறேன் என்றான். அப்போது அந்த பிக்கு அந்த மனிதனிடம், சரி சரி, நீ உன் கண்களை கொடுக்க விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை, நாம் வேறு வழியை தேடுவோம் என்றார். பின்னர் அந்த புத்த பிக்கு அந்த மனிதனின் கையை பிடித்துக்கொண்டு அவனை மற்றொரு பணக்காரனின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இந்த பணக்காரனின் வீடு முந்தைய பணக்காரனின் வீட்டை விடவும் பெரியதாக இருந்தது. இதைக் கண்ட அந்த ஏழை குடியானவன், அடடே, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களிடம் இவ்வளவு பிரம்மாண்டமான வீடு இருக்கிறது, இவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன, அனைத்து வசதிகளும் உள்ளன, உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நீங்கள் நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றார். அதற்கு அந்த பணக்காரன் சோர்வாக அந்த புத்த பிக்குவிடம், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என் இரு கைகளும் வேலை செய்யாது என்று உங்களுக்கு தெரியும். நான் ஊனமுற்றவன். நீங்கள் பார்க்கும் இந்த செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தாலும் என் கைகளை நான் திரும்பப் பெற முடியாது. அப்படி இருக்க இந்த செல்வங்கள் எனக்கு என்ன பயன்? இதை காட்டிலும் கடவுள் என்னை ஏழையாகவே படைத்திருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் என் இரு கைகளையும் சரியாக கொடுத்திருக்கலாம். ஏன் கடவுள் என்னை ஊனமுற்றவனாக படைத்தார் என்று தெரியவில்லை. என்னைப் போல் துன்பப்படுபவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றான். அப்போது மீண்டும் அந்த புத்த பிக்கு அந்த ஏழை குடியானவனை சுட்டிக்காட்டி, ஐயா, உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. நீ விரும்பினால் உன் இரு கைகளையும் கொடுத்து இந்த பணக்காரனின் அனைத்து செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்கிறாய்? நீ தயாரா? இந்த முறை நீ கண்களையும் கொடுக்க வேண்டியதில்லை, உன் கண்கள் உன்னுடனே இருக்கும் என்றார். அதற்கு அந்த ஏழை குடியானவன் அந்த புத்த பிக்குவிடம், அடடே மகாராஜா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஊனமுற்றவனாக நான் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன்? முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், அத்துடன் அபரிமிதமான செல்வமும் உள்ள ஒரு பணக்காரர் உங்களிடம் இல்லையா என்று கேட்டான். அப்போது அந்த புத்த பிக்கு அந்த மனிதனின் கையை பிடித்துக்கொண்டு அவனை மூன்றாவது பணக்காரனிடம் அழைத்துச் சென்றார். அந்த பணக்காரனிடம் அவனுக்கு சொந்தமான ஒரு அரண்மனை இருந்தது. இதை பார்த்த அந்த ஏழை குடியானவன் அந்த புத்த பிக்குவிடம், குருவே, இவன் நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். இவனிடம் இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கிறது, இவனிடம் இவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன, இவன் நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வான், இவனது வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்றான். அப்போது அந்த புத்த பிக்கு அந்த ஏழை குடியானவனை அந்த பணக்காரனிடம் அழைத்துச் சென்று அந்த பணக்காரனிடம், நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஏனென்றால் உங்களிடம் இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கிறது, இவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன, உங்களிடம் அனைத்து சுகங்களும் உள்ளன, உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக கழியும் என்றார். அதற்கு அந்த பணக்காரன், குருவே, என்ன ஆனந்தம்! என்னைப் போல் துன்பப்படுபவர் இந்த உலகில் வேறு யாரும் இருக்க மாட்டார். நான் இன்று மிகுந்த வேதனையில் இருக்கிறேன். என் மனைவி என்னை ஏமாற்றிவிட்டாள். அவள் என்னை விட பணக்காரன் ஒருவனை விரும்புகிறாள். இன்றுதான் எனக்கு புரிந்தது, இந்த செல்வங்கள் ஒருபோதும் யாருக்கும் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ தர முடியாது. மனம் துக்கமாக இருக்கும்போது இந்த செல்வம் என்று கூறிக்கொண்டிருந்தான். செல்வம் எதற்கு? என் மனைவியாவது என்னுடன் இருக்கும், அவள் உண்மையுள்ளவளாக இருக்கும், அந்த ஏழை மனிதன் என்னை விட மகிழ்ச்சியாக இருப்பான். என் மனைவியையும் அவளுடைய காதலனையும் கொன்றுவிட வேண்டும் என்று நான் இன்று தீர்மானித்துள்ளேன். இதை கேட்ட அந்த பிக்கு அந்த பணக்கார மனிதனிடம், நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் குறைந்தபட்சம் எனக்கு உணவு ஏற்பாடு செய், அதனுடன் சில கண்ணாடி துண்டுகளையும் கொண்டு வா என்றார். அந்த பணக்கார மனிதன் அனைத்து துறவிகளையும் மிகவும் மதித்ததால் அந்த புத்த பிக்குவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டான். ஆனால் அந்த புத்த பிக்கு ஏன் உணவோடு கண்ணாடி துண்டுகளையும் கேட்டார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அந்த புத்த பிக்கு சொன்னது போலவே அந்த பணக்கார மனிதன் உணவு ஏற்பாடு செய்தான். அவன் உணவோடு சில கண்ணாடி துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு அந்த புத்த பிக்குவிடம் வந்தான். அப்போது அந்த புத்த பிக்கு, அந்த ஏழை குடியானவன் மற்றும் அந்த பணக்காரன் ஆகிய மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணத் தொடங்கினர். அதே நேரத்தில் புத்த பிக்கு சில கண்ணாடி துண்டுகளை எடுத்து அந்த பணக்காரனின் உணவில் கலந்துவிட்டு, இதோ இப்போது நீ இதை சாப்பிடலாம் என்றார். அந்த பணக்கார மனிதன் அதிர்ச்சியடைந்து அந்த புத்த பிக்குவிடம், குருவே, என்ன சொல்கிறீர்கள்? இந்த கண்ணாடி கூழாங்கற்களை உணவில் கலந்து விட்டீர்களே, இந்த உணவை நான் எப்படி சாப்பிட முடியும்? இந்த உணவை நான் சாப்பிட்டால் எனக்கு மிகுந்த துன்பம் ஏற்படும், ஒருவேளை நான் இறந்துவிடவும் கூடும் என்றான். அப்போது அந்த பிக்கு புன்னகைத்து,
அந்த பணக்கார மனிதனிடம், இது உனக்கு புரிகிறது, ஆனால் உனக்கு இது புரியவில்லையா? இந்த உணவை உண்ண வேண்டுமானால் இந்த உணவில் உள்ள கண்ணாடி துண்டுகளை நீ எடுத்து பிரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உணவு உண்ணக்கூடியதாக மாறும். அப்போதுதான் இந்த உணவு உனக்கு எந்த துன்பத்தையும் தராது, மாறாக உனக்கு இன்பத்தையே தரும் என்றார். இதற்கு அந்த பணக்கார மனிதன் ஆச்சரியத்துடன் அந்த புத்த பிக்குவிடம், குருவே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். அப்போது அந்த புத்த பிக்கு அந்த பணக்கார மனிதனிடம், கண்ணாடி துண்டுகள் போன்றவர்கள், நீ அவர்களுடன் ஒட்டிக்கொண்டிருந்தால் உனக்கு வலி நிச்சயமாக ஏற்படும். இந்த கண்ணாடி கூழாங்கற்கள் கலந்த உணவு உனக்கு வலி தருவது போல. ஆகையால் இதற்கு தீர்வு என்னவென்றால், இந்த கண்ணாடி கூழாங்கற்களை உணவிலிருந்து பிரித்துவிடு. மேலும் உன்னுடைய கவனத்தை இருக்கும் விஷயங்களில் செலுத்து. அதாவது உன் வாழ்க்கையில் இல்லாதவர்களை மறந்துவிடு. இப்போதைய உன் வாழ்க்கையில் இருப்பவர்களை, உன் மகளை போன்றவர்களை கவனத்தில் கொள். அவளும் உன்னுடைய அன்புக்கு ஏங்குகிறாள் அல்லவா? அவளை பார்த்து கொள்வது, அவளை வளர்ப்பது உன் கடமை இல்லையா என்றார். இன்பத்தின் ரகசியம் தொடர்ந்து பிக்கு அந்த பணக்கார மனிதனிடம், சுகம் உன்னிடமேதான் இருக்கிறது. இந்த கண்ணாடி துண்டுகள், அதாவது உன் மனைவியையும் அவளுடைய காதலனையும் கொல்ல வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. இது கண்ணாடி கூழாங்கற்கள் கலந்த உணவை போன்றது. அதன் விளைவும் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்றார். பிக்கு இவ்வளவு கூறிவிட்டு அமைதியானார். அந்த பணக்கார மனிதனுக்கும் பிக்குவின் வார்த்தைகள் புரிந்தன. அவன் உடனடியாக அந்த புத்த பிக்குவின் பாதங்களைத் தொட்டு, குருவே, நீங்கள் என்னை பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றிவிட்டீர்கள். நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவன் என்றான். அதன் பிறகு அந்த பிக்கு அந்த ஏழை மனிதனை அழைத்துக் கொண்டு முன்னால் சென்றார். வழியில் அந்த ஏழை மனிதன் அந்த பிக்குவிடம், குருவே, இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருப்பவர் யாருமே இல்லையா என்று கேட்டான். தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வேறுபாடு. அதற்கு அந்த பிக்கு அந்த ஏழை மனிதனிடம், ஐயா, நீ ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்றார். இதை கேட்ட அந்த ஏழை மனிதன் சிறிது நேரம் சிந்தித்தான். ஆனால் அவனிடம் எந்த பதிலும் இல்லை. அப்போது அந்த புத்த பிக்கு அந்த ஏழை மனிதனிடம், ஏனென்றால் உன்னிடம் இல்லாததை நீ விரும்புகிறாய். உன்னிடம் பணம் இல்லை, உனக்கு பணம் வேண்டும். நீ பணக்காரனாக விரும்புகிறாய், அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ இந்த உண்மையையும் மறந்து விடுகிறாய். பிறகு அதுவே உனக்கு துக்கத்தையும் தரும். உதாரணமாக, நாம் முதலில் ஒரு பணக்கார மனிதனிடம் சென்றபோது அவனிடம் கண்கள் இல்லை. அவனிடம் இல்லாததற்காக அவன் துக்கப்பட்டான். அவனிடம் அபரிமிதமான செல்வமும் ஆரோக்கியமான உடலும் இருந்தபோதிலும் அவனுடைய கவனம் அவற்றில் இல்லை. அவற்றை புறக்கணித்துவிட்டு அவனிடம் இல்லாதவற்றை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். இதேபோல் இரண்டாவது பணக்கார மனிதனிடம் கண்கள் இருந்தன, செல்வமும் இருந்தது, ஆனால் கைகள் இல்லை. அவனிடம் இருந்தவற்றை அவன் அனுபவிக்கவில்லை. மாறாக அவனிடம் கைகள் இல்லை என்ற துக்கத்தில் இருந்தான். இதேபோல் மூன்றாவது பணக்கார மனிதனும் துக்கமாக இருந்தான். ஏனென்றால் அவனிடம் செல்வமும் வசதிகளும் இருந்தன. மேலும் அவனுக்கு முழு உடலும் இருந்தது. அவன் முற்றிலும் ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் இருந்தான். ஆனால் அவன் வேதனையில் இருந்தான். ஏனென்றால் அவனுடைய மனைவி அவனை ஏமாற்றிவிட்டாள். அவள் ஒருபோதும் அவனுடையதாக இருந்திருக்க முடியாது. பணம் ஒன்றிற்காக வேறு ஒருவனுடன் ஓடிப்போகும் ஒரு பெண் அவனுக்கு எப்போதும் துணையாக இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் அந்த பணக்காரனிடம் இருந்தவை, அதாவது அவனுடைய மகள், அவளை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த பிக்கு அந்த ஏழை மனிதனிடம், பணக்காரனாகவோ ஏழையாகவோ இருப்பதற்கும் துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நாம் துக்கமாக இருப்பதற்கான ஒரே காரணம், எப்போதும் நம்மிடம் இல்லாதவற்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மேலும் தற்போது நம்மிடம் இருப்பதை நாம் கவனிப்பதில்லை, அதை அனுபவிப்பதில்லை. நாம் எதிர்காலத்திலேயே மூழ்கிவிடுகிறோம், கடந்த காலத்திலேயே சிக்கிக்கொள்கிறோம். இந்த தவறுகள் அனைத்தையும் நாம் நிகழ்காலத்திலேயே செய்கிறோம். இதனால்தான் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை. ஏனெனில் மகிழ்ச்சியின் காலம், அதாவது நிகழ்காலம், அப்படியே வீணாகி விடுகிறது. இப்பொழுதைய கணம் முக்கியம். அப்போது அந்த பிக்கு அந்த ஏழை மனிதனை சுட்டிக்காட்டி, ஐயா, அந்த 3 பணக்கார மனிதர்களின் துக்கங்களில் ஏதாவது ஒன்று உன்னிடம் இருக்கிறதா என்று சொல் என்றார். அந்த ஏழை மனிதன் யோசித்து பார்த்துவிட்டு அந்த பிக்குவிடம், இல்லை குருவே, அந்த பணக்காரர்களின் துக்கங்களில் எதுவும் என்னிடம் இல்லை என்றான். இதற்கு பிக்கு,
அந்த ஏழை மனிதனிடம், அப்படியானால் நீ ஏன் துக்கமாக இருக்கிறாய் என்றார். அதற்கு பதிலளித்த அந்த ஏழை மனிதன் அந்த பிக்குவிடம், குருவே, அவர்களை விட நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்கும் அல்லது பணம் பெறும் ஆசை இருக்கக்கூடாதா? என் நிகழ்காலத்தை நான் இப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் எப்போதும் இப்படியே ஏழையாக இருக்க வேண்டுமா என்று கேட்டான். அப்போது புன்னகையுடன் அந்த பிக்கு அந்த ஏழை மனிதனிடம், இப்போதைய கணத்தை அனுபவி, இப்போதே உன் எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடிய செயல்களைச் செய். ஆனால் இன்று உன்னிடம் இல்லாதவற்றுக்காக நேரத்தை வீணடிக்காதே. இன்று உன்னிடம் இருப்பதை அனுபவி. நீ பெற விரும்புபவற்றுக்காக மட்டுமே செயல்படு. அந்தச் செயலின் பலன் உனக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும். அதாவது, அதை பற்றியும் கவலைப்படாதே. ஏனென்றால் நீ அதை பற்றி கவலைப்பட்டால் நீ ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன் இன்றைய தினத்தில் கவனம் செலுத்து. உன் வேலையை கவனத்துடன் செய் என்றார். இவ்வளவு கூறிவிட்டு அந்த பிக்கு அமைதியானார். அந்த ஏழை மனிதனுக்கும் அந்த புத்த பிக்குவின் வார்த்தைகள் நன்கு புரிந்தன. இப்போதிலிருந்து தன் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும், தன் நிகழ்காலத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதன் பிறகு அந்த ஏழை மனிதன் அந்த புத்த பிக்குவை வணங்கிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான். இப்போதிலிருந்து அந்த ஏழை மனிதன் தான் அந்த 3 பணக்கார மனிதர்களை விடவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்து எப்போதும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். அவனிடம் மகிழ்ச்சிக்கான அதிகமான காரணங்கள் இருந்தன. ஆம், அவனிடம் பணம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவனிடம் பணத்தை விட பல மடங்கு மதிப்புமிக்க விஷயங்கள் இருந்தன. அது அவனுடைய முழுமையான ஆரோக்கியமான உடல். நண்பர்களே, இந்த கதையை கேட்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு கருத்தின் மூலம் வெளிப்படுத்துங்கள். உங்கள் ஒரு கருத்து ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். நன்றி.